மகளிர் விடுதிக்குள்ள புர்கா அணிஞ்சு நுழைஞ்ச இளைஞர் கையும் களவுமா சிக்கின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காதலிய பாக்குறதுக்காக மாறு வேஷத்துல இளைஞர் மகளிர் விடுதிக்குள்ள நுழைஞ்சதா கூறப்படுது. சினிமா பாணியில நடந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம். அதிர்ச்சியில உறைஞ்ச கல்லூரி மாணவிகள். கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்த மாணவி ஒருத்தங்க ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில நர்சிங் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. இந்த மாணவி அந்த கல்லூரி விடுதியிலேயே தங்கி தன்னுடைய படிப்பை தொடர்ந்துட்டு வராங்க. இவங்களும் திருச்சூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தரும் காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. அந்த நபர் பெங்களூர்ல சமையல் கலைஞரா வேலை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் தன்னுடைய காதலிய பாக்குறதுக்காக சித்தூருக்கு வந்த இந்த இளைஞர் விடுதிக்குள்ள நுழையணும் அப்படின்றதுக்காக புர்கா அணிந்தபடி விடுதிக்குள்ள போனதா கூறப்படுது. ஆனா இவருடைய நடத்தையில சந்தேகம் அடைஞ்ச அங்கிருந்த காவலாளிகள் உடனடியா இவரை சோதனை செஞ்சு பார்க்கும் போதுதான் இது பெண் இல்ல ஆண் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உடனடியா இது தொடர்பான தகவல் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காவலர்கள் விரைந்து வந்து அந்த இளைஞரை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. மேலும் கல்லூரி முதல்வர் கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. மகளிர் விடுதிக்குள்ள இளைஞர் மாறு வேஷத்துல போன சம்பவம் அங்க இருந்த மாணவிகளை அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கு. திடீரென அறிவாளோட வீட்டுக்குள்ள இருந்த நபரை இளைஞர் ஒருத்தர் தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போட்டி காரணமா இந்த மாதிரி கொடூர செயல்ல இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்காரன் காடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதுதான் திடீர்னு இளைஞர் ஒருத்தர் அறிவாளோட வந்து இவரை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இவரை தாக்கிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில ஈஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் வந்ததுல ஒரு இளைஞர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்த ஈஸ்வரனை சராமாரியா தாக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அந்த நபர் ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கிரிக்கெட்